அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் எடப்பாடி கும்பம் சக்திவேல். 29/3/2025 அன்று நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி பலன் ரிஷப லக்கணத்திற்கு எல்லாருமே ராசிக்கு தான் பலன் சொல்லி பார்த்துருப்பீங்க. யூடியூப்ல ஆகட்டும், டிவி சேனல்ல ஆகட்டும், எல்லாருமே ராசி பலன் தான் சொல்லியிருப்பாங்க. லக்கணத்திற்கு முதல் முறையா பலன் சொல்ல போறேன். அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஏன்னா ராசிங்கிறது உடம்பு, லக்கணங்கிறது ஆன்மா. அப்ப ஆத்மார்த்தமான பலன்கிறது லக்கணத்துக்கு தான் இருக்கும். சரி, நம்ம டாபிக் வருவோம். இப்போ ரிஷப லக்கணத்திற்கு உண்மையாலுமே இருக்கிற குணாதிசயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கடின உழைப்பாளி. அதாவது எந்த விஷயத்தையும் திறன்பட செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். உடல் தகுதியை மீறி அவங்க செய்யப்படுவாங்க அப்படின்னு. இப்போ உடல்ல ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருக்குது, அதையும் தாண்டி அவர்கள் உழைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா லக்கணாதிபதி 6ஆம் அதிபதி. இப்போ ஏதாவது உடல் ரீதியான ஒரு நோய் தொந்தரவுகள் இருந்தாலுமே வேலைக்கு போறத தவிர்க்க மாட்டாங்க. தன்னுடைய விஷயத்துல அவங்க தீவிரமா இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு இப்போ அவங்க கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா அதை கட்டாயம் அவங்க செஞ்சு முடிச்சு தருவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கும். அது அந்த லக்கணமே பாருங்க, பசுமாட்டினுடைய ஒரு இது இருக்கும், அதனுடைய குணாதிசயம் இருக்கும். இப்போ வீட்டில் நீங்கள் ரிஷப லக்கண குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்திலேயே அவங்கள சரியா வளர்க்க கற்றுக்கணும். ஏன்னா நம்ம எந்த ரூட்டில் அவங்கள பழக்கப்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், குணாதிசயங்கள் அங்கே மாறுபடும். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்ககிட்ட நான் இயற்கையாகவே சொல்லுவேன். அதாவது இந்த ரிஷப லக்கணக்காரங்க குழந்தைங்கிட்ட நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். பாசம் காட்டினா அவங்ககிட்ட காரியத்தை சாதிக்கலாம். பாசம் காட்டி அவங்களுக்கு இருக்கிற நிலைமையை எடுத்து சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அவங்கள பக்குவப்படுத்துங்க. அதனுடைய பலன் பின்னாடி நம்ம எதிர்பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்து சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி இயற்கையான ஒரு குணாதிசயம் அவங்ககிட்ட இருக்கும். எவ்வளவு கடுமையான வேலை கொடுத்தாலும் அவங்க செய்ய தயாரா இருப்பாங்க. ஆனா அதுக்காக அங்கீகாரமும் அதுக்கான ஒரு புரிதல் அவங்ககிட்ட இருக்கணும். அந்த பாசத்தை நம்ம காமிக்கணும். அப்பதான் அவங்களுக்கு அதுக்கான ஒரு பலன் இருக்கும். சரி, அதே மாதிரி இப்ப நம்ம சனிப்பெயர்ச்சி பலன் ரிஷப லக்கணத்திற்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம மெயின் டாபிக். அதை நம்ம பார்ப்போம். இப்ப இந்த சனிப்பெயர்ச்சியானது லாபச்சனியாக அவருக்கு 11ஆம் பாவகத்துல அமர்றாரு. இப்ப லாபச்சனி அப்படிங்கிறது தொழில்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ 30 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியானது அவங்களுக்கு ஒரு பரிபூரண ஆதாயத்தை தரக்கூடிய சனி பயிற்சியாக தான் இந்த இருக்கும். ஒரு முற்றிலும் ஒரு மாறுபட்ட சனி பயிற்சி, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடிய சனி பயிற்சியாக இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரெண்டாவது இந்த சனியினுடைய குணாதிசயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு பலன் தரக்கூடிய கிரகம் எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப இந்த லக்கணத்திற்கு அவன் 9, 10 கூடியவன், அதாவது தர்ம கர்மாதிபதியாக இந்த சனி பகவான் அவங்களுக்கு வலம் வருவார். இப்ப எல்லா லக்கணத்திற்கும் 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி 2 பேரும் சேர்ந்தாதான் தர்ம கர்மாதிபதியாவது யோகத்தை தரக்கூடிய அமைப்பு வரும். ஆனா இவங்களுக்கு இயற்கையாவே 9, 10 கூடிய ஒரே கிரகம் சனி பகவானாங்கிறதுனால சனி அந்த லக்கணத்திற்கு நல்ல ஆதிபத்தியம் இருக்கு அல்லது நல்ல இடத்துல இருக்கு அப்படின்னா நிச்சயம் அவங்களுக்கு நற்பலன்கள் தான் தரக்கூடிய அமைப்பு உண்டாகும். இப்ப அப்படிப்பட்ட சனி பகவான் லாபஸ்தானத்துல வராரு அப்படின்னா எடுத்த உடனே எல்லாமே லாபமா கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இல்லை இதுக்கு. லாபம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அதாவது அந்த செய்யக்கூடிய வேலைகள்ல அவங்களுக்கு உண்மையாலுமே தகுநிலை இருக்கா, அவங்க அந்த வேலைக்கு தகுதியானவங்களா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் ஒரு பெரிய லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. எல்லாரும் ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா அந்த வேலையினுடைய கட்டாயத்துல செய்யாம அந்த வேலையை ஒரு முழு ஈடுபாட்டோட செய்யறப்ப அவங்களுக்கு உண்டான ஆதாயம் நிச்சயம் உண்டு. இப்போ ஒரு ஜோதிடம் ஆகட்டும், ஒரு ஜோதிட துறையில அறகுறையா கத்துக்கிட்டு பலன் சொல்லாம, அதுல ஆணித்தரமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு ஆய்வு செஞ்சு பார்த்து, அதுக்கப்புறம் அவங்க தன்னை தயார்படுத்திக்கிட்டு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அந்த பலன் கட்டாயம் அவங்க இந்த ரிஷப லக்கணத்துக்கு 100% அந்த வாய்ப்பை தரும். அதாவது இயற்கையாவே அவங்களுக்கு 9ஆம் பாக்கியாதிபதி அப்படிங்கிறதுனால, அந்த தெய்வ அனுகூலம் இயற்கையாவே அவங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? அந்த அந்த மாதிரி ஒரு அமைப்பை அவங்களுக்கு தரும். அதே மாதிரி தான் எல்லா துறையிலும் சரி. ஒரு அரசு அதிகாரியா இருந்தா நேர்மையா இருக்கணும். அதுக்கான தகுநிலையை ஏற்படுத்திக்கணும். ஒரு மருத்துவரா இருந்தா அதுக்கான தகுநிலையை அவங்க ஏற்படுத்திக்கணும். ஒரு சாதாரண கூலி தொழிலாளி இருந்தா கூட அவங்க அந்த வேலையை
முழுமையா தெரிஞ்சு, அதை எப்படி செஞ்சா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு செய்யறப்ப, இவங்களுக்கு பரிபூரண லாபத்த அடையக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். சரி, இப்ப லக்கணத்த பார்க்குறாங்க. சனி பகவான் வந்து லக்கணத்த பார்ப்பாங்க. அவங்களுடைய சனி பகவானுடைய பார்வை பார்த்தோம்னா, இப்ப 3, 7, 10 பார்வைக்கூடிய சனி பகவான். அது வந்து இந்த ரிஷப லக்கணத்திற்கு லக்கணம், பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடம், வம்பு வழக்கு, ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடம். இந்த 3 இடத்த வந்து சனி பார்வை செய்வார். இப்ப லக்கணத்த பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல, அதாவது 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஓய்வு பெறக்கூடிய ஒரு காலகட்டத்த தானா உருவாக்கிக்கணும். ஏன் அப்படின்னா, இது சனி வந்து ஓய்வு கொடுக்கக்கூடிய கிரகம். 2வது வந்து லக்கணத்த பார்க்கறதுனால உடல் வலி, கால், பாதம் சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப இவங்க லக்கணம் இயற்கையாவே வந்து நோய் இருந்தாலும், அவங்க வேலைக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க அப்படிங்கிறதுனால, ஒரு சிரமத்த ரொம்ப சிரமப்பட்டு அங்க வேலை செய்யக்கூடாது. அத கொஞ்சம் குறைச்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல அதே மாரி இப்போ ஒரு 20 வயசுக்கு மேல இருக்கிற ரிஷப லக்கண நண்பர்கள் வந்து, நம்ப எந்த துறைக்கு போறோமோ, அந்த துறையில வேலைக்கு தகுந்த தகுநிலைய உருவாக்கிக்கிறது சிறப்பு. அப்படி இல்லாம போனாங்க அப்படின்னா, கட்டாயம் அவங்க நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எப்ப அதற்கான தகுதி வருதோ, அப்பதான் சனி பகவான் வந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்ப தருவார். இப்போ ஒரு அரசு வேலைக்காகட்டும், எத்தனையோ பேரு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப போராடிட்டு இருப்பாங்க. இப்போ உண்மையாலுமே அவங்க போராடி ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வாய்ப்பு தராங்களே ஒழிய, "நீ 4 டைம் எக்ஸாம் எழுதிட்ட" அப்படிங்கிறதுக்காக வேலை தர்றதில்ல. அப்ப நம்ம தயார்படுத்திக்கணும். நம்ம தகுநிலைப்படுத்திக்கணும். அப்ப அந்த வேலைய இயற்கையா பண்ணோம்னா, கட்டாயம் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு தேடி வரும். அதன் பின்னாடி வந்து இப்ப 5ஆம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்த பார்க்கறதுனால, இப்ப பூர்வீகத்துல இருக்கிற பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அதாவது உண்மையாலுமே உங்களுக்கு பூர்வீகத்துல நியாயமான விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா, அநீதியான விஷயம் பூர்வீகத்துல இருக்குது அப்படின்னா, நீங்க அநீதியா செயல்பட்டீங்க அப்படின்னா வாய்ப்பில்ல. நியாயமான நீதி கிடைக்கணும், உங்களுக்கு வரவேண்டிய விஷயங்கள் வரணும் அப்படின்னா, 100% வந்தே தீரும். இந்த காலகட்டத்துல நீதி கிடைச்சே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப அதே பூர்வீகம் சம்பந்தப்பட்டமான விஷயத்துல வேற ஏதாவது பிரச்சனைகள் சந்திச்சிருக்கிறீங்க, இல்ல உங்களால பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அதற்கான தண்டனையும் அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருந்துக்குங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதுக்கப்புறம் இதுல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல புத்திரத்த குறிக்கக்கூடிய கிரகம் இருக்குது. அப்ப நீண்ட நாள் வந்து திருமணமாகி நீண்ட நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு கட்டாயம் ஒரு குழந்தை பாக்கியத்த கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்ப தரும். அதுவும் குறிப்பா ஆண் வாரிசு. ஏன்னா சனி கர்மகாரகன்ங்கிறதுனால ஆண் வாரிச கொடுக்கக்கூடிய யோகமே இந்த சனி பகவான் தருவான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சில பேருக்கு வந்து அந்த 5ஆம் இடங்கிறது குலதெய்வம். குலதெய்வத்துக்கு பூஜை செய்யக்கூடிய யோகம், குலதெய்வத்துக்கு கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய யோகம் சில லக்கண ரிஷப லக்கணக்காரர்களுக்கு இது கிடைக்கும். ஆழ்மன ரீதியா, ஏன்னா 5ஆம் இடங்கிறது ஆழ்மனம். ஆழ்மன ரீதியா இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் 8ஆம் இடத்த பார்வை பார்ப்பாரு. 8ஆம் இடத்த வந்து தன்னுடைய 10ஆம் பார்வையா பார்ப்பாரு. இப்ப உடல் ரீதியா கொஞ்சம் பாதிப்பு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் ஸ்தானத்த பார்த்தா, ஆயுள் பலம் அப்படிங்கிறத விட, அவர் பார்க்குற பார்வை வந்து 10ஆம் பார்வை கர்மஸ்தான பார்வையா பார்ப்பாரு. அதனால நீங்க ஒரு உடல் அ பாதிப்பு இருக்கிறவங்க, அதுக்கு தகுந்த மருத்துவம் எடுத்துக்கிறது சிறப்பு. ஓய்வு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மத்தபடி வேலை செய்யற நபர்கள், வேலைக்கு போயிட்டு இருக்கிற நபர்கள், அரசு ஊழியர்கள் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இதுல 8ஆம் இடங்கிறது வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். இப்ப ஒரு அரசு துறையிலிருந்து லஞ்ச லாவண்யம் அந்த மாரி ஏதாவது சம்பவங்கள் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுது அப்படின்னா, மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும். முற்றிலும் அத தவிர்த்துருங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா, பெருசா லாபம் தர்ற மாரி இருக்கும். கட்டாயம் சிக்கலையும் கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா இது 8ஆம் இடம்ங்கிறது தண்டனை. தண்டனை பெறக்கூடிய காலகட்டமா இது இருந்துரும். அப்படிங்கிறதுனால இது யாரெல்லாம் புறம்பா ரிஷப லக்கணத்துல இருந்து யாரெல்லாம் புறம்பா அதாவது செய்யற வேலைக்கு புறம்பான வேலைகள் பண்றாங்களோ, அவங்களுக்கு இந்த பாதிப்ப கட்டாயம் உண்டு பண்ணி விட்டுரும். அதனால மிகுந்த கவனமா இருக்கணும். அந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் இருந்தா கொஞ்சம் கட்டாயம் குறைச்சுக்கங்க. அதுதான் சிறப்பு. அதுக்கப்புறம் இதுல 9, 10 கூடியவன் போய் 12ல இருக்கிறான் அப்படின்னா, புதுசா தொழில் பண்ணக்கூடிய ஒரு யோகத்த தரும். சரிங்களா? இதுல புதுசா தொழில் ஏதாவது 11ஆம் இடங்கிறது வெளியூர் சென்று தொழில் பண்றது, இல்ல வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்த தரக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் நம்மளுக்கு 11ஆம் பாவத்த குறிக்கக்கூடிய அமைப்பு. அதனால வெளியூர், வெளிநாடு செல்லக்கூடிய வேலைவாய்ப்புக்காக செல்ல நினைக்கிற நண்பர்களுக்கு தாராளமா போலாம். கட்டாயம் வேலைவாய்ப்ப உறுதிப்படுத்தும். அங்க வந்து அங்க வேலைக்கு போற இடத்துக்கு உண்டான தகுநிலைய வளர்த்துக்கிட்டு போங்க.
அங்கே போய் ரிட்டர்ன் வரதை விட அதுக்கான தகுநிலை இருந்தால் அங்கே நிலையாக இருக்கலாம். ஒரு 2½ ஆண்டு காலம் நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு அங்கே கிடைக்கும். அதுக்கு உண்டான ஆதாயம் நம்மளுக்கு தரும். இல்ல அது சில பேத்துக்கு வந்து எப்படின்னா 9, 10 கூடியவனோட அப்பனுடைய தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பு உண்டாகும். இல்ல அப்பாவே வந்து தொழில அமைச்சு தந்து பையனுக்கு தொழில் அமைச்சு கொடுத்து நீங்க அந்த தொழிலை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ரிஷப லக்னம் நிறைய சினி ஃபீல்டில் இருக்கிற நபர்கள் தன்னுடைய வாரிசுகளை அவங்களுக்கு உள்ளார சினி ஃபீல்டில் என்ட்ரி பண்ணி வைப்பாங்க. சிலருடைய வாரிசுகள் இந்த காலகட்டங்களில் ரிஷப லக்ன நண்பர்களுடைய வாரிசுகள் என்ட்ரி ஆவாங்க. அரசியல் தலைவர்கள் அப்படின்னா தன்னுடைய மகனையோ மகளையோ அரசியலுக்கு உள்ளார ஈடுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அவங்களுக்கு உண்டான தகுநிலை இருந்தால் அவங்க வெற்றி பெறத்துக்கும் வாய்ப்பு கட்டாயம் பிரகாசமாக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த அரசியல் தலைவர்கள் அதே மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட நபர்கள், இப்போ விவசாயம் சம்மந்தப்பட்ட நபர்கள் இருந்தால் இப்போ புதுசாக ஏதாவது ஒரு லேண்டு வாங்கி விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இல்லை விவசாயத்தை வந்து ஆள் வச்சு நம்ம பார்த்துக்கலாம், ஆனால் விவசாய பூமி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கட்டாயம் வரும். இல்லை அவங்க அப்பாவே வந்து ம விவசாயம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு புதுசாக ஒரு தொழில் வாய்ப்புகளை அமைச்சு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு இருக்கும். பொதுவாக கவனமாக இருக்க வேண்டியவங்க யார் அப்படின்னா, அந்த 8ஆம் அதிபதி திசை நடக்கிறவங்க. லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி திசை அப்படின்னா ரிஷப லக்கணக்காரங்களுக்கு குரு திசை நடக்கிற நபர்கள். இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி திசையாக இருந்தாலும் சரி, புத்தியாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ லக்கணத்தில் செவ்வாய் சனி இருக்கிறவங்க, இல்லை 5ஆம் இடமான கன்னி வீட்டில் செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டவங்க, அதே மாதிரி செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கிறவங்க, இல்லை தனுசு வீட்டில் செவ்வாய் சனி இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு பாதிப்புகளை அங்கே உண்டு பண்ண வைக்கும். அது பாதிப்பு அப்படின்னு சொல்கிறத விட அவங்கள அந்த விஷயத்திற்கு தயார்படுத்தும். எந்த விஷயமா இருந்தாலும். இப்போ செவ்வாயினுடைய செவ்வாய் வந்து ஒரு ஒரு ரிஷப லக்கண நண்பர்களுக்கு செவ்வாய் கன்னியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ கன்னியில் வந்து செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை இயற்கையாகவே உண்டாகும். அப்போ மனைவி கிட்ட அல்லது மனைவி வழி வர்க்கத்திலேயோ அல்லது மனைவி விஷயத்திலேயோ தேவையில்லாமல் தலையீடுகளை உண்டு பண்ணிக்கூடாது. அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா அதுக்கான தண்டனை கட்டாயம் கிடைச்சிரும். ஏன்னா அதுக்கான விரயம் அவனே 7ஆம் அதிபதியை 2ஆம் அதிபதிங்கிறதுனால அவங்களுக்கான விரயம் கட்டாயம் உண்டு பண்ண வச்சிரும். ஸோ அதில் நீங்கள் தெளிவாக இருந்துக்குங்க. 2வது வந்து 8ஆம் இடம். 8ஆம் இடங்கிறது பேராசை. பேராசை கொடுக்கக்கூடிய இடம். இப்போ பேராசைப்படாமல் ஒரு சொத்து விஷயத்திலே ஆகட்டும், ஒரு தொழிலே ஆகட்டும், மற்றதில் அது பேராசைப்படாமல் நியாயமாக நமக்கு உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் கட்டாயம் கிடைச்சே தீரும். எந்த மாற்று கருத்து மேலே. ஏன்னா ரிஷப லக்கணத்திற்கு கேந்திராதிபதியாகவும் இவர் வருவார். அதனால வந்து கட்டாயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் கட்டாயம் கிடைச்சிரும். அதில் பேராசைப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா 100% அதுக்கான பிரதிபலன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 11ஆம் பாவகமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கட்டாயம் ரிஷப லக்கண தொழில் அதிபர்கள் இல்லை ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றம், தொழிலில் தனக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பிரதானமான ஒரு அங்கீகாரம், புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகம், இதெல்லாமே வந்து சிறப்பாக தரக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டாகும். இதில் கவனமாக இருக்கிறவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா 100% ஓய்வை மேற்கொள்ளுங்க. ஓய்வு எடுத்துக்காம அதிக நேரம் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் சிரமத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ரிஷப லக்கணம் உண்மையாலுமே இந்த 1, 6 சம்மந்தம் இருக்கும் அவங்களுக்கு. இயற்கையாகவே ரிஷப லக்கணத்துக்கு லக்னாதிபதி 6ஆம் அதிபதி 2 பேருமே ஒரே கிரகங்கிறதுனால தேவையில்லாமல் கடன் படுறதையோ இல்லை தேவையில்லாமல் கடின உழைப்பை ரொம்ப அதாவது வந்து உடல் சோர்வுக்கு மேலே உழைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறவங்க, ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறவங்க. இப்போ அதில் நின்று வேலை செய்கிறவங்கன்னா டீச்சர் சொல்லலாம். அதே மாதிரி அதிக நேரம் அந்த மில் தொழிலாளிகள் அவங்கள சொல்லலாம். நடத்துனர்கள் அவங்கள சொல்லலாம். இது மாதிரி அதிக நேரம் நின்றுக்கிட்டே வேலை செய்கிற நபர்கள் வந்து கொஞ்சம் வேலைப்பளுவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பு. வேலைப்பளுவை குறைக்க முடியலைங்கிறப்ப உடல் தகுதியை கொஞ்சம் மேம்படுத்திங்க. அது உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து காத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே எல்லாருமே பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நேரடியாக சனி பகவானுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் சிறப்பாக இருக்கும். குலதெய்வத்துக்கு பூஜை அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. அது பூஜை புனஸ்காரம் பண்ணுறதை விட குலதெய்வத்தில் உளவாட பணிகள் அங்கே ஏதாவது வந்து குப்பை குளங்கள் இருக்குது அப்படின்னா அதை க்ளீன் பண்ணலாம். இல்லை அதுக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கி தரலாம். அந்த மாரி பண்ணுங்க. அது உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பை கொடுக்கும்.
ரெண்டாவது வந்து கடல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல கடல் சார்ந்த பகுதியில இருக்கிற தெய்வம் அப்படின்னா, சனி பெருமாளை குறிக்கக்கூடிய கிரகங்கிறதுனால, நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க ராமேஸ்வரம் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ராமேஸ்வரம் போனோம்னா தனுஷ்கோடி. ஏன்னா அது லாஸ்ட் எண்டுல இருக்கிறதுனால, அது தனுஷ்கோடி பார்த்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. ராமர் பாதம். பொதுவா ராமேஸ்வரம் போனோம் அப்படின்னா, நம்ம கடல்ல குளிச்சுட்டு நம்ம பகவானை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுல கட்டாயம் வந்து ராமர் பாதம் பார்க்கணும். அதே மாதிரி தனுஷ்கோடி பார்க்கணும். இது முக்கியமான ஸ்தலங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு சிறப்பான இருக்கும். குறிப்பா சில பேர் வந்து இந்த தர்ம தீர்த்தம் அப்படின்னு ஒண்ணு தீர்த்தம் இருக்கும். அதுல குளிச்சுட்டு ஆ, ஒரு தீர்த்தம் எடுத்தாந்து வீட்டுல வைங்க. உங்களுக்கு ஒரு சில எப்பல்லாம் வந்து ஒரு மன கஷ்டங்கள் வருதோ, அப்பல்லாம் தீர்த்தம் இது பண்ணிக்கலாம். வீட்டுல வந்து தெளிச்சுக்கலாம். அது உங்களுக்கு வந்து அந்த பெரும் பாதிப்புல இருந்து நம்மளுக்கு காத்துக்கிறதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கும். நன்றி நண்பர்களே. உங்களுக்கு வேற ஏதாவது அ லக்கண ரீதியான பலன்கள் தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம். நன்றி. மீண்டும் நன்றி. வணக்கம்.